அப்புறம் நான் இப்போ வந்து எக்லெஸ் ப்ரௌனி தான் செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டிலே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செய்யலாம். இதுக்கு தேவையானது நான் வந்து கேட்பரிஸ் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேக்கெட்ஸ் இருக்கும். இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். நீங்கள் வேணால் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க இருந்தால். அதுக்கப்புறமா வந்து 100 கிராம்ஸ் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகரு, அப்புறம் வந்து கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா மைதா, வெனிலா எசன்ஸ். நம்ம வந்து அளவு வந்து ஒரு கப்பில் எடுத்தோம்னா அதே கப்பில் எடுத்துக்கணும். இதில் வந்து 2 கப்ஸ் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வந்து கர்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராம்ஸ் வந்து பட்டரு. அதுக்கப்புறமா வந்து 1.5 கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து இந்த கேட்பரிஸும் இந்த பட்டரையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அன்சால்டட் பட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது சால்டட் பட்டரு. நாம் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்ப்போம்ல, நம்ம அது சேர்க்க வேண்டாம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. சுகரும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மெல்ட் ஆகிடும். மைதா மாவை ஜலிச்சு எடுத்துப்போம். இதிலே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவும் சேர்த்துப்போம். ஒரு 50 கிராம்ஸ் வந்து ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கர்ட் சேர்த்துடலாம். நம்ம இதெல்லாம் ஒன்றா கலந்துருவோம். இது வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. ஆனால் கெட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு நல்லா திக்காக தான் இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும், வாட்டரியாக இருக்கக்கூடாது. பட்டர் பேப்பர் சேர்த்துருக்கேன். இந்த பவுலில் கொஞ்சமாக பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இப்போ இந்த பவுலில் சேர்த்துடுவோம். அவன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 30-35 மினிட்ஸ் வைக்கணும். மேலே வந்து நம்ம நட்ஸு என்ன வேணுமோ தூவிக்கலாம். இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வெனிலா எசன்ஸு சேர்த்துட்டேன். இது வந்து நீங்கள் பேனில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே தூவுறேன். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம அவனில் வச்சுருவோம். ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு 45-50 மினிட்ஸ் ஆகிடுச்சு வேகிறதுக்கு. கட் பண்ணிடலாம். இது மேலே போட்ட சாக்கோ சிப்ஸ்லாம் வந்து இதில் கரைஞ்சி போயிடுச்சு. சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. இப்படி செலக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.